இதில் 6 வோல்ட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட 5.5 வோல்ட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இதுதான் என்னோட க்ரீன். ஒரு மணி நேரம் எரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் வந்துருச்சு. 5.5 வோல்ட் இருந்தது. ஒரு மணி நேரம் எரித்ததுக்கப்புறம் 3 வோல்ட். இப்போ 3.3 வோல்ட் இருந்தது, 3.5 ஆயிடுச்சு. இப்படியே போக போக 5.5 வந்துடும். இப்போ 3.8 போயிடுச்சு. இது அப்படியே ஏறிட்டே போகும். இப்போ 4 போயிடுச்சு. 4 வோல்ட் போகுது. இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஏறிட்டே போகும். 4 போகுது பாருங்க. உடனே வச்சு பார்க்கணும். கொஞ்சம் தாமதமாச்சுன்னா இந்த மல்டிமீட்டர் மின்சாரத்தை பயன்படுத்தும். 4.13 போயிடுச்சு. உடனே எடுத்துடணும். உடனடியாக எடுத்துடணும். இல்லாட்டா அதை மல்டிமீட்டர் மின்சாரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கும். 4.20 போயாச்சு. இப்படி போயிட்டே இருக்கும். மின்சாரத்தை அளக்கிறப்ப ஒரு வினாடிக்கு அளக்கணும். அதுக்கு மேலே அளக்கணும்னா அந்த மல்டிமீட்டர் மின்சாரத்தை பயன்படுத்தும். இப்போ 3.3 இருந்தது, இப்போ 4.3 போயாச்சு. உடனடியாக 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் அந்த 1 வோல்ட் ஏறுது. அப்படியே ஒரு மணி நேரம் வச்சோம்னா 5.5 வோல்ட்டுக்கு போயிடும். மொத்த வோல்ட் உற்பத்தி 6 வோல்ட் உற்பத்தி ஆகுது. தேய்மானம் போக நமக்கு 5.5 வருது. ஒரு மணி நேரம் விடிய எரித்தாலும் இந்த 2.25 வோல்ட்டு தான் எரியும். அதுக்கப்புறம் குறையவே குறையாது. ஏன்னா அது செல்ஃப் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த வாட்டர் மாலிகுல் தீர்ற வரைக்கும் இந்த 2.25 வோல்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு மினிமம் நீங்கள் ஒரு எல்இடி எரிக்கிறோன்னா 2.25 வோல்ட்டும் நமக்கு தேவை. 1 மில்லி ஆம்பாவுக்கு தேவை. இப்போ மொத்தத்துக்கு சில மில்லி வாட்ஸ் தேவை. இதுதான் விஷயமே. நன்றி.